and warm welcome from Sujit. This is Balloons and Bouquet Varangam, the small talk show with great minds. Einstein said, education is what remains after one has forgotten what one has learned in school. Yes, education is not only about knowledge, it's wisdom. குழந்தைங்களுக்கு கல்வியை வெறும் அறிவுன்னு இல்லாம மெய் அறிவா கொடுக்கணும். அந்த மெய் அறிவான கல்வியை எந்த முறையில கற்பிக்கலாம்னு நம்ம கூட சுவாரஸ்யமா ஷேர் பண்ண வராங்க Mrs. Nalini Ramadas Rajan. So she is the founder of myopenSchool.in and also been awarded as a CBSE Best Practices. Let's welcome her to our show. Thank you Lataji for your introduction and hello everyone. இன்னைக்கு வந்து நான் என்னோட ஃபேவரட் வெஞ்சர் myopenSchool.in பத்தி பேச போறேன். பேர் கேட்டோடனே நினைச்சீங்களா, ஐயோ இது என்னது இன்னொரு சாஃப்ட்வேரா, எஜுகேஷனுக்கு இன்னொரு சாஃப்ட்வேரா அப்படின்னு யோசிச்சீங்களா? நானும் அப்படி ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். இவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, பைஜூஸ் இருக்கு, யூடியூப் இருக்கு, அப்போ ஏன் நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு ட்ரூ லைஃப் இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது. Around 4 to 5 years back, I was doing a software project for an education company in Singapore. On Facebook, I was a member. One of the teacher had put up a post. During a test, a question was put to the student. If the mother hen refuses to hatch the egg, what will you do? In the padanda, innocently she told, put the father hen on it. And the teacher sonanga, with heavy heart, I gave a 0. இப்போ நீங்களும் நினைக்கலாம், 0 கொடுக்காம வேற என்ன கொடுக்கணும், குழந்தை வந்து எழுதிருக்கணும், I will put the egg in the incubator, அது எழுதல நான் போய் எப்படி மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா, அந்த குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ் வித்தியாசமா இருந்ததுனால அவ அப்படி எழுதுனா. இந்த பெர்ஸ்பெக்டிவ் நம்ம 30 கொடுத்து அவங்களோட செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படியே உடைச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, அவங்க பெருசான பிறகு why are you not having a unique perspective, think out of the box அப்படின்னு அவங்க ஃபோர்ஸ் பண்றோம். இதுதான் மெயின் காஸ் ஸ்ட்ரெஸ்க்கு. இப்போ நீங்க கேட்கலாம், நீங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் எங்களோட சொல்யூஷன் எப்படின்னா, we will first congratulate the child for a different perspective, a unique perspective, and then we will lead the child to the knowledge. இது பாருமா, எல்லா சோஷியல் அனிமல்ஸும் ஒரு மதர் ஒரு ஃபாதர் கிடையாது. சில சோஷியல் அனிமல்ஸ் வந்து மெனி மதர்ஸ் ஒன் ஃபாதர், சில சோஷியல் அனிமல்ஸ் வந்து மெனி ஃபாதர்ஸ் ஒன் மதர், இன்னும் சிலதுல வந்து சிங்கிள் மதர் தான் அதை டேக் கேர் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோம்னா, சொல்லி கொடுத்துட்டு ஹென்னுக்கு வந்து மெனி மதர்ஸ் ஒரு ஃபாதர், அதனால ஃபாதர் கேர் பண்ண மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா, இந்த குழந்தை வந்து she or he will start observing every animal and thinking how is this animal, how is that animal. இதுதானே நம்மளோட இந்த காலத்துக்கு தேவைப்படுது. ஸோ இதுதான் நாங்க பண்ணணும்னு நினைக்கிறோம். நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, நல்லி நீங்க ஒத்தையில பண்றீங்க, நீங்க வந்து சில குழந்தைங்களுக்கு பண்றீங்க, நாங்க டீச்சர்ஸ், நாங்க பெரிய கிளாஸ் ரூம் எங்களால பண்ண முடியாது அப்படின்னாங்க. இதுக்கு வந்து எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் சான்ஸ் கிடைச்சது 3 years பேக் இன் ஸ்ரீ குருகுலம். அங்க வந்து அக்ரிகல்ச்சர் சொல்லி கொடுக்கறதுக்கு என்னையும் டாக்டர் நந்தினியும் கூப்பிட்டாங்க. அப்போ வந்து நான் டாக்டர் நந்தினி வந்து சிலபஸ் என்கிட்ட கொடுப்பாங்க, நான் வந்து பிரேக் டவுன் பண்ணி சைல்டு ஓரியன்டான கிளாஸ் எடுப்போம். அப்போ வந்து we had miraculous results. We tried all our experimentation and it was miraculous. எங்களுக்கு வந்து CBSE Best of Practices Award கூட கிடைச்சது. அப்போதான் எனக்கும் டாக்டர் நந்தினிக்கும் இன்னும் கான்ஃபிடன்ஸ் வந்தது. What we are doing is in the right track. The world is looking for an answer like this. ஸோ அதுதான் வந்து நாங்க ஸ்கேல் அப் பண்றதுக்கு நாங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் மூலமா லெசன் கரிக்குலம் பிளான் பார்ட்னரா டெவலப் ஆகணும் அப்படின்னு நாங்க விரும்புறோம். இப்போ myopenSchool என்னெல்லாம் பண்ணுவோம்னா, it will support your school by providing a curriculum. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவளுக்கு வந்து ஆஸ்மோசிஸ் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது அவ்வளவு புரியல. அப்போ வந்து எனக்கு யோசனை வந்தது, நான் ட்ரை கிரேப்ஸ் ஊற வைக்கும் போது எனக்கு அந்த யோசனை வந்தது, if we soak dry grapes in water, the water becomes sweet and the dry grapes become swollen up. இதுதான் ஆஸ்மோசிஸ். இதே ட்ரை கிரேப்ஸ் எடுத்து சுகர் சொல்யூஷன்ல போட்டோம்னா அந்த ட்ரை கிரேப்ஸ் திருப்பி ஷ்ரிங்க் ஆகும், இந்த வாட்டர்ல இருக்கிற சுகர் கண்டென்ட் லெஸ் ஆகும். இதுதான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். இந்த மாதிரி நாங்க சின்ன லெசன் பிளான்ஸ், வீடியோ லெசன் பிளான்ஸ் போடுவோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து திங்க் பண்ண வைக்கிறதுக்கு, சுகர் சொல்யூஷன்ல தான் இப்படி ஆகுமா, சால்ட்லயும் ஆகுமா, வேற கிச்சன்ல உங்க வீட்டுல வேற என்ன காய்ச்சல் இருக்கு,
அதுலலாம் நீங்க பண்ணி பாருங்க, ஆஸ்மோசிஸ் நடக்குதான்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நாங்க வேரியஸ் கொஸ்டின்ஸ் கொடுப்போம். ஸோ ஸ்கூல்ஸ் வந்து என் டீச்சர்ஸ் என்ன பண்ணலாம்னா ஃபிளிப் கிளாஸ் ரூம், அந்த ஆஸ்மோசிஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி குழந்தைங்களை வந்து நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, இந்த அசஸ்மெண்ட்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டீச்சர்ஸ்க்கு வந்து பிஃபோர் டேக்கிங் த கிளாஸ் தே வில் நோ வாட் பெர்ஸ்பெக்டிவ் தி சைல்ட் ஹஸ் அண்டர்ஸ்டுட். அதுக்கப்புறம் அதோட ஹெல்ப் வச்சு அந்த டீச்சர் வந்து சொல்லி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் எய்ம் பண்ணிட்டு இருக்கோம். வெரி சூன் வி வில் பி லான்ச்சிங். கீப் இன் டச், வாட்ச் அவர் வெப்சைட் and you will get the updates, and we'll also update through Lata ma'am when it's ready. Thank you. Thank you, Mrs. Nalini Ramadas Rajan, for being a part of our show. We Balloons and Bouquet team wish you a great success for your upcoming ventures, and I would also like to extend my sincere gratitude to the viewers and the commenters for sharing a valuable feedback. And please do support us. See you again in our next session. Until then, this is Sujit signing off. Stay home, stay safe.